ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இனி நாமத்தினாலே உங்களை அன்போடு அனுதின வாழ்வின் மன்னாவிற்கு அழைக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த அனுதின மன்னாவினுடைய செய்தியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களை உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை அளவில்லாமல் நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. இப்படியாக இந்த நாளினுடைய அனுதின மன்னாவுக்காக எடுத்துக்கொள்ளுவோம். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 21வது வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லிப்பார். எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மலை பிரசங்கத்தில், என் பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று வெறும் வாயின் வார்த்தையினால் அல்ல, செய்கையினாலே தேவனுடைய சித்தத்தை யார் நிறைவேற்றுகிறார்களோ அவர்களே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள் என்று இந்த இடத்திலே சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 34வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 34வது வசனம், இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களை என்னை உண்டாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். உங்களுக்கென்று எனக்கென்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நோக்கத்தை ஒவ்வொரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். தேவன் அவரவர்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே தேவ சித்தத்தின்படி ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவ சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் உங்களை கொண்டு என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ அந்த சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவர்களாக இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதா தமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே ஓடி அவருடைய சித்தத்தை செய்து முடித்தார். இந்த பூமியில் கல்வாரி சிலுவையிலே அவர் மரிக்க வேண்டும் என்று தேவனுடைய திட்டம். அந்த சித்தத்துக்கு தேவன் இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கிறார். இன்றைக்கு அருமையான தேவச்சனமே, நீங்களும் ஒவ்வொருவரும் உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற சித்தத்தை அறிந்து அந்த சித்தத்திலே நீங்கள் பயணம் செய்கிறவர்களாக இருக்கணும். அதை செய்து முடிக்கிறவர்களாக இருக்கணும். உங்க சுய சித்தத்தை அல்ல, உங்களுடைய விருப்பத்தை அல்ல, உங்களை கொண்டு தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றுவர்களாக அவருடைய கிரிகளை செய்து முடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் நியமித்திருக்கிற பாதையிலே நீங்களும் நானும் ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் எந்த பாதை உங்களுக்கு நியமித்திருக்கிறாரோ அந்த பாதையிலே நீங்கள் ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதனாலதான் இங்க சொல்லுது, வேதம் சொல்லுகிறது, ஆமென் அல்லேலூயா, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறோம், அதிலே பிரவேசிப்பதில்லை என்று சொல்லு. அப்ப தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற நோக்கத்தையும் திட்டத்தையும் சித்தத்தையும் அறிந்து அவருடைய செயலை திட்டத்தை செய்து முடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுலதான் தேவன் பிரியப்படுகிறார். அப்பொழுதுதான் நான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றி இந்த சர்வலோகத்தின் ஜனங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக கிருபாதார பலியாக அவருடைய சுய ரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து 40 நாள் எல்லாருக்கும் தரிசனமாகி அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டு பிதாவுடைய வலது வருஷத்திலே வீற்றிருக்கிறார். அவர் பரலோகத்துக்கு பரமேறி சென்றார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாக அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி
தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இயேசு இந்த பூமியில வாழ்ந்த நாட்களே சொல்லுகிறார், நான் என்னுடைய பிதாவுடைய சித்தத்தை செய்து முடிப்பதே, அவருடைய கிரிகளை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொல்லி, தேவன் உங்களை கொண்டு என்ன கிரியை செய்ய நினைக்கிறாரோ அதை நீங்கள் செய்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவர்களாக இருக்க வேண்டும். அதை செய்து முடித்து பரலோகம் போறவர்களாக இருக்கும். அதை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்றதில் எந்த பிரயோஜனம் இல்லை. இதே மத்தேயு அது 22வது வசனம் சொல்லுது, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். என்ன தீர்க்க தரிசனம் உரைத்தாலும் சரி, என்ன பிசாசுகளை துரத்தினாலும் சரி, பிசாசுகளை துரத்தக்கூடிய வரங்களை வல்லமைகளை பெற்றிருந்தாலும் சரி, அநேக அற்புதங்களை செய்தாலும் சரி, தேவனுக்கு அது சித்தமா? தேவன் அதை விரும்புகிறாரா? உங்களை கொண்டு செய்ய நினைத்திருக்கிறாரா? அதுலதான் தேவன் பிரியப்படுகிறார். தேவ சித்தத்தை நிறைவேற்றுவர்களாக அவருடைய கிரிகளை செய்து முடிப்பதே உங்களுடைய போஜனமாக இருப்பார். அவ்வளவுதான் பரலோக ராஜ்யத்தினை பிரவேசிக்க முடியும், தேவனோடு ஒன்றாய் இருக்க முடியும். கர்த்தர் இந்த வார்த்தையிலே கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.